ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோப் குக் பியர் அண்ட் ஷார்ட். ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஹோப் குக் ஒன் ஷார்ட் நேம் ஐ லவ் மை ஸ்டெப் பிரதர். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ ஹோப் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். சீன்ல ரூம்ல அவ்வளோ புக்ஸ் அடுக்கி வச்சிருக்கு. அங்கே ஒரு பையன் அப்படியே காஃபி குடிச்சிட்டு அங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் அப்படியே படிச்சுட்டு இருக்கான். அந்த டைமில் யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, நான் உள்ளே வரலாமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த உட்காந்து காஃபி குடிச்சான் இல்லையா, அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறதுக்குள்ள ஒரு நாக் பண்ண பையன் அப்படியே ஸ்டைலாக செவத்துல சாஞ்சிட்டு கையில் ஒரு பொக்கேயோட நிற்கிறான். ஒரு மாதிரி ஃபேஸை க்யூட்டாக வச்சுட்டு இருந்த பையனும் ஒரு வழியா நீ சொன்ன மாதிரி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி போய் தூக்குறானா. 2 பேர்த்துக்கும் அவ்வளோ சந்தோஷம். கீழே வாய்ஸ் கேட்குது, 2 பேரும் சாப்பிடுவாங்க, இன்னும் ஜேகேவுமே சாப்பிடல அப்படின்றாங்களா. கையில் பொக்கே வச்சிருந்த பையனும் நீ இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறானா. அது உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நல்லா தெரியும், அந்த விண்டோ வழியா நீ கீழே பார்த்துட்டு இருந்ததானே அப்படின்றானா. ஜேகே லைட்டாக ஷை ஆகிட்டு, அது நான் ஒன்றும் பார்க்கலையே, நான் ஏன் பார்க்கணும், அதை தானே பார்த்தேனே, நான் எப்படா வருவேன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றானா. ஆமாம், இப்போ அதில் என்ன இருக்குது, நீ வரணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சரி வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கை மாத்துறானா. டேய் ஜேகே, அண்ணன் எனக்கு தெரியாதா, என் தம்பி என்னை தவிர யாருக்குமே இவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ண மாட்டான் அப்படின்றானா. சொன்னோடனே மூஞ்சி சின்னதாக போயிடுது ஜேகேக்கு. சரி இந்தா இந்த பொக்கே உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு கொடுக்குறானா. ஆமாம், இதுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறான். அந்த 2 பேருமே இப்போ கீழே சாப்பிட போகிறாங்களா. அம்மா தான், ஜெய்ஹோப் எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கான், ஜேகே நம்ம இன்னைக்கு பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்களா. பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்கிறான். அந்த இப்போ பார்ட்டிக்காக எல்லாம் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜேகே இருக்கான் இல்லையா, ஜேஹோப்போட ரூமில் தான் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். அப்போது இதில் ஒரு கிழிஞ்சு போன குட்டியாக ஒரு பொம்மை மாதிரி இருக்கா, அதோட காலும் பிஞ்சு போன நிலமையில இருக்கு. ஜேகே இதை பார்த்துட்டே இருக்கான். ஜேஹோப்பில் பின்னாடி உனக்கு இந்த பொம்மை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்றானா. ஜேஹோப் ஒம்பளுக்குறான். சின்ன வயசில் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு என் மேலே இருக்க கோவத்தை என் பொம்மை மேலே காமிச்சியே, அதை நான் எப்படி மறப்ப சொல்லு அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறானா. நான் தான் மறக்கலைன்னு சொல்கிறேன்ல அப்படின்றானா. சரி விடு ஜேஹோப், நான் தான் அந்த மாதிரி இல்லைல்ல, நீ என்கிட்ட ஒன்று கேட்டல அப்படின்றானா. ஜேஹோப்புக்கு இல்லை நம்ம கீழே போகலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். நான் சொல்ல வரதை இவன் ஏன் கண்டுக்க மாட்றான், அவன் இன்னைக்கு சொன்னான்ல என்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லி, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணணுன்னு கூட எதிர்பார்க்கல இவன். இல்லை அந்த விஷயத்த அங்கே போனதில் மறந்துட்டானா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கன்ஃபியூஸில் நிற்கிறான். இப்போ அப்படியே அந்த பொம்மையை க்ளோஸ்அப்பில் ஜேகே பார்த்துட்ருக்கான். அந்த டைமில் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, சரியான படிப்பாளி, வீட்டில் உட்காந்து படிச்சுட்ருப்பான். இதே மாதிரியே ரூமில் தான் அந்த குட்டி வயசுலேயே, அதான் கிட்டத்தட்ட 10 வயசு இருக்கும், அப்போவே அவன் ரூமில் அவ்வளோ புக்ஸ் இருந்திருக்கும். இப்போது யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குதா, அப்போ தான் வந்துட்டாருன்னு நினச்சிட்டு ஸ்டூல் மேலே அப்படியே ஏறி நின்று விண்டோ வழியாக எட்டி பார்த்துட்ருக்கான். பார்த்தா கூட ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. என்னடா இது, யார் இந்த பையன், அப்பா என்ன இவரை கூப்பிட்டு வந்திருக்காரு, சரி போவோன்னு சொல்லிட்டு அதான் சின்ன பையன் இல்லையா, அவனுமே ஒரு ஆர்வமாக கீழே வேகமாக ஓடி வரான். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறானா. அப்பா ஆல்ரெடி ஒரு மாதிரி சேடாக இருக்காரு. கூட குட்டி பையன் இல்லையா, அவன் அவ்வளோ அழுதுட்ருக்கான் கையில் ஒரு பொம்மையை வச்சுட்டு. ஜேகேல, அப்பா அழாதீங்கப்பா, நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணுறேன், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றானா. அப்பா இருக்கிற காண்டுக்கு கோவத்தை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் குழந்தை மேலே காட்டிடுறாங்களா. ஜேகே ஒழுங்காக உள்ளே போ, இப்போதைக்கு நான் பேசுகிற நிலமையில இல்லை அப்படின்னு திட்டுறாங்க. ஜேகேல, அப்பா ஏன்ப்பா, உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்னு கேட்குறானா. ஜேகே இப்போ நான் பேசுகிற நிலமையில இல்லை, ஒழுங்காக உள்ளே போ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. உடனே புள்ள பயந்துடுது, வேகமாக அழுதுட்டு ரூமுக்கு போயிடுறான். போயிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ கோவம், அந்த கோவத்தில் என்ன பண்ணுறான், கையில் பென்சில் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கையில் குத்தலான்னு போகிறான். நான் என்ன பண்ணேன், என் மேலே அப்பா ஏன் கோவப்படுறாரு, நான் அப்பாவுக்கு பிடிக்கலையோ என்ன, அந்த பையனை கூட கூப்பிட்டு வந்தாங்களே, ஒரு வேளை எனக்கு பதிலாக அவனை வளர்க்க போகிறாங்களோ, என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஜேகே நல்லா படுத்து தூங்கிடுறானா. ஜேகேவோட அம்மா அப்போ தான் வராங்க. வந்ததுமே ஜேஹோப் ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்கானா. அதை பார்த்துட்டு அப்பா ஆல்ரெடி ஃபோனில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஜேஹோப்புக்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா இல்லை, இப்போ அப்பாவும் இறந்து போயிட்டாங்க,
இனிமேல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. ஸோ அதனால் வேகமாக அம்மாவுமே வந்து ஜேஹோப்பை ஹக் பண்ணுறாங்க. ஜேஹோப்க்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அம்மான்றது என்னன்னே தெரியாமல் வளர்ந்தான் இல்லையா. இப்படி ஒருத்தவங்க வந்து பாசமாக ஹக் பண்ணவும் ஒரு மாதிரி பிடிச்சி போயிடுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். கண்ணில் இருந்து தண்ணியாக வந்துச்சு இல்லையா. இப்போ அது அப்படியே நார்மலாகி பார்த்துட்ருக்கான். அம்மா பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஜேஹோப், உனக்கு ஒரு குட்டி தம்பி இருக்கான், நம்ம அவனை பார்க்க போகலாமா அப்படின்றாங்களா. ஜேஹோப்புமே ஊன்னு சொல்கிறானா. அதுக்கப்புறம் மாடிக்கு போகிறாங்க. போகும்போது தான் ஜேஹோப் சொல்கிறான், அவன் அழுதுகிட்டே போனான் அப்படின்றாங்களா. நீ பார்த்தியா அப்படின்றாங்க. ஆமாம், இதோ அங்கிள் இருக்காங்க இல்லையா அவங்க அப்படிங்கும்போது கரெக்டாக அப்பாவும் பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. என்ன ஜேஹோப் அப்படின்றாங்களா. நீங்கள் சத்தம் போட்டீங்க, அந்த கோவத்தில் பயந்துட்டு அவன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்கிறானா. நம்ம அப்பாவுக்கு அப்போ தான் ரியலைஸே ஆகுது. ஐயோ, குழந்தைய எப்படி மிரட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக போகிறாங்க. போய் பார்த்தா டோர் அப்படியே ஓப்பனில் இருக்குது. அழுதுகிட்டே படுத்துருந்துருக்கான். ஜேகேவை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்களா. அம்மா தான், இல்லை வேணாம், நான் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அவனை எழுப்பிக்கிறேன், அவன் இப்போ தூங்கட்டும் அப்படின்றாங்களா. அப்போ தான் அப்படியே அழகாக கையில் எடுத்து கொண்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அப்படியே அவரும் பக்கத்தில் படுத்துட்டு, ஜேகே என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்களா. அப்போது அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஜேஹப்பா நம்ம கீழே போய் சமைக்கலாம், அம்மாவுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்களா. ஜேஹப் அப்படியே முழிக்கிறான் ஒரு மாதிரி ஹாப்பினஸில். அம்மா இருக்காங்களா, அப்படியே கீழே உட்காந்து, இங்கே பாரு, உனக்கு அது பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது, ஆனால் உனக்கு எப்போ என்னை அம்மாவாக ஏற்றுக்கணும்னு தோணுதோ அப்போ ஏற்றுக்கோ, ஆனால் இனிமேல் நான் தான் உனக்கு அம்மா, அவர் தான் உனக்கு அப்பா, ஓகேவா அப்படின்றாங்களா. அழகாக ஹக் பண்ணிவிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிடுறானா. இவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஜிஹோப்க்கு அதுக்கு மேலே, வாங்கம்மா நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே கீழே வராங்க சமைக்கிறதுக்கு. அந்த டைமில் அப்பா இருக்கார் இல்லையா, அவர் பக்கத்துலேயே ஒரு மாதிரி அவரும் சேடாக இருக்கார். என்னோட ரொம்ப வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிட்டான், நானும் அவனும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம், எனக்கு யார் மேலே வெறுப்பை காமிக்கிறதுன்னு தெரில. ஜேகே என்னை மன்னிச்சிரு, உன் மேலே நான் காமிச்சிருக்கக்கூடாது, நீயும் குழந்த, நான் உன்னை இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையெடுத்து அவர் அடிச்சுக்கிறாரா. ஜேகே அப்படியே முழிக்கிறான் தூக்க கலக்கத்துலேருந்து. பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயப்படுறான். பயந்துட்டு போய் வேகமாக கீழே இறங்கி கட்டில் ஒளிஞ்சிக்கிறானா. பார்த்தோன்னே அப்பாவுக்கு பக்குன்னு இருக்கு. என்னடா நம்ம பிள்ளைய இப்படி பயமுறுத்தி விட்டோமா அப்படின்னு சொல்லி அழகா அவரும் கட்டில் கடியில் வந்து, ஜேகே அப்படின்றாங்களா. அப்பா வராதிங்கப்பா, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் இன்னும் நல்லா உள்ளே போகிறான். அப்பாவுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது, என்னடா இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு லைட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து, இங்கே பார்த்தியா, அப்பா கோஷ் கிடையாது, அப்பாவுக்கு அழுகியா வந்துச்சா, யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரில, அதான் அந்த கோவத்தை காமிச்சிட்டேன், நீ சொல்ல, யார் மேலே ரொம்ப பாசம் இருக்கோ அவங்கக்கிட்ட தானே கோவத்தை காமிக்க முடியும் அப்படின்றாங்களா. ஜேகே பார்த்துட்டே இருக்கோம் ஒரு மாதிரி சோகமா. அப்பா நீங்கள் அந்த பையனை தானே வளர்க்க போகிறீங்க, என்ன விட்டுருவீங்கல்ல அப்படின்றானா. அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு ஜேகே பக்கத்தில் போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஜேகே, இன்னுமே எவ்வளோ பேர் வந்தாலும் என்னோட பையன் நீ தான், அப்புறம்ன்ட்டு ஒன்று சொல்லணுங்கும்போது கரெக்டாக அம்மா கூப்பிடுறாங்களா சாப்பிட. தோ அம்மா வந்துட்டாங்க பார்த்தியா, போகலாமா அப்பா சொல்கிறாங்க. ஜேகேக்குவே அம்மா வந்தோடனே ஒரு சந்தோஷமாகிடுது. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓடுறான். ஜேகே அப்பா விட்டுட்டு பார்த்தியா, போங்கப்பா, நீங்கள் என்னை திட்டினீங்கல்ல, நீங்கள் தனியாகவே வாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறானா. அங்கே பார்த்தா ஜேஹோப் அம்மா கூட இருக்கானா. அதை பார்த்துட்டு அவ்வளோ கோவம். திரும்ப போகலாங்கும்போது அப்பா மேலே இடிச்சிக்கிறானா. அம்மா வேகமாக ஓடி வந்து ஜேகேவை தூக்குறாங்க. அம்மா பார்க்குறாங்க. ஜேகே உன்ட்ட ஒன்று சொல்லணுன்றாங்களா. அம்மா போங்கம்மா அப்படின்னு, அப்பா என்னை திட்டார் தெரியுமா அப்படின்றானா. அப்பாவுக்கு நிறைய கோவம். இப்போல்லாம் அம்மா கிட்ட தானே காமிப்பாங்க, அம்மா இன்னைக்கு வீட்டில் இல்லையா, அம்மாவுக்கு அடுத்த யார் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்களா. நான் தான் அப்படின்றானா. அப்போ மேலே தானே காமிப்பாங்க, இனிமேல் அப்பா அப்படி காமிச்சார்னா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்பாவை, 2 பேரும் சேர்ந்து அடிப்போம் ஓகேவா அப்படின்றாங்களா. ஜேகேக்கு ஒன்று சிரிப்பு வந்துடுது. அப்பா இல்லை, 2 பேரும் சேர்ந்து என்ன அடிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறானா. ஆமாப்பா அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஓடி வந்து அடிக்கிறானா. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜேஹப் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். கண்ணெலாம் கலங்குது. அவங்க அப்பா ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அம்மா தான், வா ஜேஹப்னு சொல்லிட்டு இப்போ 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. ஜேகேக்கு கோவமாக வருது. ஜேஹப்பை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். இப்படியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்களா. அதுக்கப்புறம் தூங்க போகணும் இல்லையா. ஜேகேவோட ரூமில் தான் ஜேஹப்பை விடலான் இருக்காங்க. பட் ஜேகேக்கு தான் இது பிடிக்காதாச்சு. அம்மா பார்க்குறாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, சரி நம்ம ஒன்று பண்ணலாமா, சாபூத்ரி சொல்லலாம் ஓகேவா, அதில் விளாடி
அப்பாவுக்கு மேட்சிங்காக யார் கலர் போட்டுறாங்களா அவங்க அப்பா கூட தூங்கணும். மற்ற 2 பேரும் மேட்சிங்காக யார் போட்டுறாங்களோ அவங்க 2 பேரும் ஒன்றா தூங்கணும். ஓகேவா அப்படின்னு ஜேகிட்ட கேட்குறாங்களா. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே விளையாட்டு குஷியில் சொல்கிறானா. ஸோ போடுறாங்களா. பார்த்தா ஜேஹோப்பும் ஜேகேவும் ஒரே கலர் தான் போட்டிருப்பாங்க. ஜேகேக்கும் பிடிக்கவே இல்லை. பட் ஜேஹோப்பில் அப்படியே பார்க்குறான். ஜேகே கூட விளாடணுன்னு ஆசையாக இருக்குது, தூங்கணுன்னு ஆசையாக இருக்குது. பட் ஜேகே இல்லையா, அவன் தான் கோவமாக இருக்கான். பார்த்தீங்களா, நீங்கள் 2 பேர் தான் வின் பண்ணீங்க. ஸோ நீங்கள் 2 பேர் தான் தூங்கணும். அப்பா கூட நிற்காம தான் தூங்க போகிறாங்க அப்படின்றாங்களா. இதுக்கப்புறம் ஜேகேக்கு வர வழி இல்லை, சரின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். அவன் கண்டுக்க கூட இல்லை. அடுத்து அப்படியே எல்லாம் தூங்குறாங்களா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. பார்த்தா 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்களா. ஜேகேக்கு கோவம் வருது. அப்படியே ஏஞ்சி அவன் பாட்டுக்கு போயிடுறான். அந்த இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் போதா. 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான் போகிறாங்க, ஒன்றா தான் போயிட்டு வராங்க. ஜேகே கண்டுக்கவே மாட்றான். ஜேஹோப் தான் அப்போ அப்படியே அவங்க கிளாஸில் இருக்கும்போது ஜேஹோப்புக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. எல்லாருமே ஜேஹோப் கிட்ட ஜாலியாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜேகேக்கு கோவம் வருது. எப்படி அவன் எல்லாத்து கூட எப்படி அவன் பேசலாம், என் கூட தானே இருக்கான், அவன் யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்க்குறானா. அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஜேகே இருக்கான் இல்லையா, வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா அங்கே ஜேஹோப்போட அந்த ஃபேவரட் பொம்மை இருக்கா. ஒட்டுமொத்தமாக இருக்க கோவத்தா அப்படியே அந்த பொம்மை மேலே காமிக்கிறான். சிசர் எடுத்துகிட்டு வந்து காதையும் அப்புறம் கீழே அந்த காலையும் கட் பண்ணி விட்டுறானா. அதுக்கப்புறம் தான் ஒரு சிரிப்பே வருது. இது அப்படியே ஜேஹோப் வெளியே நின்று பார்த்துடுறான். பார்த்தோன்னே அவ்வளோ கோவம். வேகமாக ஓடி வந்து ஜேகேவா அடிச்சிடுறான். இவனுக்கா ஒரு மாதிரி இருக்கு. எப்படி நீ என்னை அடிப்ப, எதுக்கு நீ என்னை அடிக்கிற, அம்மாட்ட சொல்கிறேரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறானா. ஜேஹோப்புக்கு அழுது தாங்கலை. அப்படியே உட்காந்து அந்த இடத்துலையே அழ ஆரம்பிக்கிறான். அப்பா, நீங்கள் எனக்கு பாசமாக வாங்கி கொடுத்தது இவன் இப்படி பண்ணிட்டான். எனக்கு நீங்கள் மட்டும்தான்ப்பா இருந்தீங்க. உங்களோட இதில் இது மட்டும்தான் இருந்துச்சு. என்னை பாருங்க, எனக்கு யாருக்குமே பிடிக்கல. நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசரை எடுக்கிறானா. கரெக்டாக அம்மா வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு பார்க்க. ஆக்சுவலி ஜேகே கீழே சொல்லியிருப்பான். அம்மா, ஜேஹோப் எனக்கு பிடிக்கலையா, அதனால ஜேஹோப்போட பொம்மையை நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கு ஜேஹோப் என்னை அடிச்சிட்டாமா அப்படின்றாங்களா. ஐயோ, ஜேகே அவனை அடிச்சியான்னு கேட்குறாங்களா. ஆமாம்மா, நான் அடிச்சிட்டேன், இப்படிதான் அடிச்சு சொல்லி அவனே அடிச்சு காமிக்கிறான். அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. வா போகலாம், அவன் அழுதுட்ருப்பான் அப்படின்றாங்களா. நான் வர மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே உட்காந்துக்கிறான். வேகமாக அம்மா போயிட்டு ஜேஹோவை பார்க்குறாங்க. சிசர் எடுத்துகிட்டு அப்படி நிற்கிறானா. அம்மாவுக்கு பயமாகிடுது. ஜேஹோப் அப்படின்னு கத்துறாங்களா. இப்போது லைட்டாக சிசர் கழுத்தில் பட்டுருது. அந்த இடத்துல ப்ளட்டும் வருதா. அம்மாவுக்கு ரொம்ப பயமாகிடுது. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்களா. ஒரு மாதிரி பயந்துட்டே டாக்டர் ஒன்றும் இல்லைல்லன்னு கேட்குறாங்க. பார்க்குறாங்க, லைட்டாக தான் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு அப்படின்றாங்களா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மருந்தும் போட்டு விட்டு பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுடுறாங்களா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் கரெக்டாக அப்பாவுமே வராங்களா. என்னாச்சு, ஏன் எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்களா. அப்படியே நம்ம ஜேகேல அழுதுட்டு போய், அப்பா நான் ஜேஹோப்பா அடிச்சிட்டேன் அப்படின்றானா. அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஜேஹோப் ஒரு மாதிரி உட்காந்துருக்கானா. அப்பா ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு, ஜேகே ஜேஹோப்பை கூப்பிடு அப்படின்றானா. நம்ம ஜேகேக்கு பேச்சே வர மாட்டேங்குது. இப்படி திரும்பி ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்ருக்கானா. ஜேஹோப்பில் இப்படியே நின்றுட்டே இருக்கான். கூப்பிடுறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்களா. ஜேஹோப் அப்படின்னு கூப்பிடுறானா. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேஹோப்புமே வரான். 2 பேர்த்தையும் சேர்த்து ஹக் பண்ணுறாங்களா. இங்கே பாருங்க, நாங்கள் 2 பேரும் வெளியே எங்கேயாவது போயிட்டோன்னா, இல்லை உங்கள் கூட தான் இருப்போம், உங்கள் கூட இல்லாமலாம் இருக்க மாட்டோம். நாங்கள் எங்கேயாவது பிஸியாக அப்படி இருந்தோன்னா நீங்கள் 2 பேர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கணும். நீங்கள் 2 பேரும் பிரதர்ஸ் இல்லையா, நீங்கள் ஒன்றா தானே இருக்கணும். ஏன் அப்படி சண்டை போடுறீங்க. அப்புறம் நாளைக்கு உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவன் தான் வந்து நிற்பான். அதே மாதிரி அவனுக்கு ஒன்றுனா நீ தானே நிற்கணும். நீங்களே அடிச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்குறாங்களா. அவன் ஒன்றும் எனக்கு பிரதர்லாம் கிடையாது அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அதுக்கு ஜேஹோப்பில், ஆமாம் எனக்கும் ஒன்றும் பிரதர் கிடையாது, இவனே ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி ஜேஹோப் நக்கலாக பேசுகிறானா. ஜேகேக்கு கோவம் வருது. அப்பா இருக்கனால அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் தூங்க போகிறாங்களா. 2 பேரும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு அந்த சைடு படுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு ரத்தம் வந்துச்சுல்ல, பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எட்டி பார்க்குறானா. ஜேஹோப்பில், என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறான். ஜேஹோப்க்கு லைட்டாக சிரிப்பு வருது. இப்போ அப்படியே கொஞ்சம் போகிறாங்களா. டீனேஜ் ஏஜ் ஆகிடுது. இதுக்கப்புறம் நம்ம ஜேகேவும் ஜேஹோப்பும் முன்ன மாதிரிலாம் அவ்வளோ சண்டை போட்டுக்கிறது கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க. ஜேஹோப்புக்குமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஜேகே தான் யாரு கூடயும் பேச மாட்டானே. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி ஜேகே கோவம் வருது. என்னடா இவன் இப்படி எல்லாத்து கூடயும் அட்டாச் ஆகிறானே அப்படின்ற மாதிரி. இப்போது ஜேஹோப்போட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஜேகேவை பற்றி ஒரு மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜேஹோப்புக்கு கோவம் வருது. என்ன அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அது ஏன் முன்னாடியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறானா.
இல்லைடா அவனை பாருடா சரியான சிடுமூஞ்சி, எப்போ பாரு மூஞ்ச உம்முனே வச்சுட்டு இருக்கான். ஹே, அவன் சிடுமூஞ்சியா இல்லை என்னவா வேணா இருந்துட்டு போகிறான், அவனை பற்றி பேசுகிறவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவன் வேலையில் கரெக்டாக இருக்கான், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் வேலையும் உங்களுக்கு பார்த்துக்க தெரியாது. அப்புறம் ஒருத்தர் ஹாப்பியாக எல்லாத்திட்டையும் சிரித்து பேசிட்டு அப்படின்னா மட்டும் நல்லவங்கன்னு கிடையாது சரியா. இப்படி இருக்கவங்களுக்குள்ளேயும் நல்ல மனசு இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஓகே, புரியலன்னா நீங்கள் இப்படி தான் அடுத்தவங்களை பற்றி கேவலமாக பேசிகிட்டு தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சொல்கிறான். இது எல்லாத்தையுமே ஜேகே தண்ணி பிடிக்க வந்திருப்பானா, அந்த இடத்துலேருந்து அப்படியே கேட்டுட்ருக்கானா. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா நம்ம இவனை எப்போ பாரு திட்டிக்கிட்டே தானே இருக்கோம் அடிச்சுட்டு, இவன் என்ன நமக்கு சப்போர்ட் கேட்குறான். இப்போ அப்படியே அங்கேருந்து கிளம்புறானா. இதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம ஜேஹோப் இருக்கான் இல்லையா, ஜேகே தூங்கிட்டு இருக்கதே பார்த்துட்டு இருக்கான். ஜேகேல டக்குன்னு இப்படி திரும்பும்போது பார்க்குறான். என்ன எதுக்கு என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றானா. என்ன சொல்லு அப்படின்றான். அதுக்குள்ள அப்பாவும் அம்மாவும் டைம் ஆயிடுச்சு கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. 2 பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்களா. இப்போ அப்படியே ஸ்கூல் போகிறாங்க. போனதுக்கப்புறம் ஜேஹோப் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கானா. ஜேகே பார்க்கக்கூடிய ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. என்னமோ சொல்லணும்னு சொன்னால, என்ன சொல்லணும்னு சொன்னான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு இருக்கானா. அப்போ ஜேஹோப்பில் தூரமாக இருந்து நம்ம ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்ன நம்மளவே பார்த்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஓட்டிகிட்ருக்காங்க நம்ம ஜேஹோப்பை. ஜேஹோப் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ எப்போ சொல்ல போகிற, நான் என்னடா பண்ணுவேன், அவன் பிரதர் ஆகிட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் டே இதில் என்னடா இருக்குது, நீங்கள் 2 பேரும் ஒன்றா பிறந்த பிரதர் கிடையாது, அப்படி பிறந்தா கூட ஏதோ தப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஸ்டெப் பிரதர் தானே, அவனுக்கும் ஓகேனா ஓகே தானே, கேட்டு பாருடா அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. அது நாளையோட கிராஜுவேஷன் முடிய போகுதுடா, நானுமே யூனிவர்சிட்டி போகணும், இங்கே இருக்க மாட்டேன், வெளியூர் போயிடுவேன்டா, அவனை என்னால் ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரில, சொல்லிட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் என்னால் எப்படிடா நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறானுங்களா. ஏய் நீ இப்போ சொல்லாமல் விட்டுட்டேன்னா ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணுவ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உட்காந்துருக்கானுங்களா. ஜேகேல சார் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டைமில் ஜேஹோப் போயிட்டு ஜேகேவோட டெஸ்கில் சாக்லேட் மாதிரி வச்சுட்டு வரான். அதில் ஐ எம் யுவர் ஹோப் யூ ஆர் மை ஹோப் அப்படின்னு போட்டிருக்கா. இப்போது ஜேகேவுமே கரெக்டாக வரான். வந்துட்டு பார்க்குறான், இது ஜேஹோப்போட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேஹோப் தான் திரும்பி பார்க்குறான். என்னடா அவன் கரெக்டாக பார்த்துட்டான், அவனுக்கு புரிஞ்சிச்சோ. டே தெரிலடா, எப்பொழுதும் இங்கே யாருமே அவன்கிட்ட பேச மாட்டாங்கல்ல, நான் மட்டும்தான் பேசுவேன், இல்லாமல் அதில் ஒரு பாஸ்வேர்டு எழுதி வச்சுருக்கேன்டா அப்படின்றாங்களா. என்னடா பாஸ்வேர்டு, அதான் என் பேர் தான் அப்படின்றாங்களா. டே போடா, அவனுக்கு கண்டே பிடிச்சிருப்பா நீ தானே, அதுக்கு தானடா வச்சதே அப்படின்றானுங்களா. ஜேகே பார்த்துட்டே இருக்கான், இவங்க என்னமோ பேசுகிறானுங்களே சரியில்லையே அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே லன்ச் பிரேக் வருதா, அப்போது கேன்டீன் போகிறானுங்க. அந்த டைமில் ஜேஹோப் இருக்கான் இல்லையா, அவன் வேகமாக ஓடி வந்து ஜேகே பக்கத்தில் உட்காடுறான். உட்காந்துட்டு ஜேகே இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறானா. பார்க்குறான் ஒரு மாதிரி, எனக்கு சாப்பிட தெரியுமே, இவ்வளோ நாளாக நான் தானே சாப்பிட்டுட்டு இருந்தேன், இன்றைக்கி ஏன் இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், நான் உன்னை நிறைய நோட் பண்ணுறேன் ஜேஹோப் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜேஹோப் குஷியாகிருக்கு. நீ என்னை நோட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறானுங்களா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம். டேய் நோட் பண்ணுறானாண்டா அப்படின்றானுங்களா. ஜேகேக்கா ஒரு மாதிரி அது என்னடா வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு. தென் இதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூலும் முடியுது. 2 பேர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ கரெக்டாக காரும் வருது, ஏறி போகிறாங்க. அந்த டைமில் ஜேகே கேட்குறான், என்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னல அப்படிங்கும்போது, நாளைக்கு கிராஜுவேஷன். ஆமாம் அதான் தெரியுமே, நாளையோட உனக்கு ஸ்கூல் முடிய போதில்ல. ஆமாம் நீ மட்டும்தான் ஜேகே இங்கே இருப்ப அப்படின்றானா. அது எனக்கு நல்லாவே தெரியுமே, என்னோட கிளாஸ்மேட்ஸ்லாம் உன்னை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசிகிட்டு இருந்தானுங்க, அதை கேட்கும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு, அவனுங்களை நான் திட்டிட்டேன் ஜேகே, உனக்கு இதில் ஏதாவது கோவமா அப்படின்னு கேட்குறானா. ஜேகே பார்க்குறான், உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆமாம் நீ தானே என்னோடய டெஸ்கில் அந்த சாக்லேட்டை வச்சது அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் நான் தான் வச்சேன். ஆமாம் என் கிளாஸில் இப்போல்லாம் உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறானா. அது சும்மா தான். இல்லையே சீனியர்லாம் எங்கள் கிளாஸில் வரக்கூடாதே, நீ எப்படி வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஓ அப்போ உனக்கு சாக்லேட் கொடுத்தேன்னு நீ பார்க்கல, உன் கிளாஸ்க்கு ஏன்டா வந்தேன்னு நீ பார்க்குறியா அப்படின்னு கேட்குறானா. நான் இல்லை சொல்லு அப்படின்றான். அது உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கும்போது கரெக்டாக வீடுமே வந்துடுதா. கடைசி வரைக்கும் சொல்லவே முடியல. இதுக்கப்புறம்
2 பேரும் தூங்கிடுறாங்களா, அந்த விஷயத்தையே மறந்துடுறாங்க. ஆனால் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே கிராஜுவேஷன் ஆகுதா, வீட்டில் அம்மா அப்பா எல்லாமே வந்திருக்காங்க. 4 பேர் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்படியே அந்த டேவும் ஃபன்னாக போதா. இதுக்கப்புறம் லீவ் விட்டுடுறாங்களா, அப்போது எல்லாமே சேர்ந்து வெக்கேஷன்லாம் போகிறாங்க. அப்போது ஜேஹோப்பு ஜேகேவும் மறந்துடுறாங்க அந்த விஷயத்தவே. இதுக்கப்புறம் வெக்கேஷன்ஸும் முடியுது. அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, ஜேஹோப் கிட்ட என்ன யூனிவர்சிட்டி போகிறதுன்னு முடிவு பண்ண ஜேஹோப் அப்படின்னு கேட்குறாங்களா. நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா, நீங்கள் சொன்னீங்கல்ல சியோலில், அங்கே தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவங்களுக்குமே ஹாப்பியாக இருக்குது. அந்த ஜேகே இருக்கான் இல்லையா, அவனுக்கு போறியா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் இங்கேயே படிக்கலாம்ல அப்படின்னு எல்லாத்துக்கு முன்னாடி கேட்டுடுறானா. எல்லாரும் பார்க்குறாங்க ஒரு மாதிரி ஷாக்கிங்காக. இதுக்கு முன்னாடி திட்டிகிட்டே இருப்பான் இல்லையா, இங்கே இருக்கலாம்லன்னு சொல்லவும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது எல்லாத்துக்கும். இல்லை சும்மா தான் கேட்டேன், அங்கே போய் கஷ்டப்படுவான்ல அதுக்கு தான் அப்படின்றாங்களா. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே நீயா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஃபைனலாக நம்ம ஜேஹோப்பு போக வேண்டிய அந்த நாளுமே வருதா. அப்போ தான் ஜேகேக்கு ஞாபகமே இருக்குது, இவன் ஏதோ சொல்லணும்னு சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டே இருக்கான். பட் கரெக்டாக அவங்களுக்கு டைம் ஆகிடுது. ஜேஹோப்புமே கிளம்பிடுறானா. ஒரு மாதிரி ஜேகேக்கு கால் பண்ணணுன்னு தோணுது, பட் வேணான்னு தோணுது. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஜேஹோப்புமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுறான். இங்கே ஜேகேவும் செம்மையாக தான் படிக்கிறான். அவன் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டுமே வரானா. ஜேகேவோட அம்மா அப்பாலாம் உனக்கு என்ன ப்ரெசன்ட் வேணும்னு கேட்குறாங்களா. அதுக்கு ஜேகேல அம்மா அப்பா நம்ம ஜேஹோப்பை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறானா. அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீயா ஜேகே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜேஹோப் இருக்கான் இல்லையா, அவன் வீடியோ கால் பண்ணுறான் எல்லாத்துக்கும். ஃபேமிலியே ஒன்றா உட்காந்துருக்கு. ஜேகே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்கானா. இதை ஜேஹோப் நோட் பண்ணுறான். நான் அவன்கிட்ட அன்றைக்கி ஒன்று சொல்லணும்னு சொன்னேன்ல, அது அப்படிங்கும்போது மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கான். ஜேகே எனக்கு அதை சொல்ல ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கே நீ ரிஜெக்ட் பண்ணிடுவியோ, நம்ம ஃபேமிலியில் அதை ஒத்துக்க மாட்டாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் மட்டும்தான் நான் சொல்லாமல் இருக்கேன். மற்றபடி எனக்கு ஒன்று பிடிக்காமல்ல, எனக்கு நீனா அவ்வளோ இஷ்டம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கானா. இதுக்கப்புறம் அம்மா அப்பா சொல்கிறாங்க, நாங்கள் 3 பேர் உன்னை பார்க்க வரப்போகிறோம் ஜேஹோப் அப்படின்னு. ஜேஹோப்புக்குவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த இப்போது கொஞ்ச நாள் போகுது. இவங்களுமே ஜேஹோப் பார்க்க போகிறாங்களா. 2 பேரும் தனியாக இருக்க டைமே கிடைக்கலையா. இவங்களுமே போக வேண்டிய நேரம் வருது. ஜேஹோப் தான் பார்த்துட்டே இருக்கான். ஜேகே ஏதாவது சொல்லுவானா பேசுவானா அப்படின்ற மாதிரி. அதே ஏக்கம் தான் ஜேகேக்கும். வேகமாக ஓடி வந்து ஜேஹோப் என்கிட்ட உனக்கு சொல்லணும்னு சொன்னல, அது என்ன அப்படின்னு கேட்குறானா. கரெக்டாக அவங்க போக வேண்டிய பஸ்ஸுமே வந்துடுது. ஒரு மாதிரி ஆகுது 2 பேர்த்துக்குமே. கையை ஒரு மாதிரி விட முடியாமல் பிடிச்சிட்ருக்காங்க. டைம் அது இல்லையா. ஜேகே போயிடுறான். 2 பேரும் ஒரு மாதிரி பாவமாக இருக்காங்க. தென் இதுக்கப்புறம் நம்ம ஜேகேவோட கிராஜுவேஷனும் முடியுதா. இதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களா. எந்த யூனிவர்சிட்டின்னு அம்மா அப்பா கேட்குறாங்க. நான் இங்கேருந்தே படிக்க போகிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ உங்களுக்கும் ஓகேவா இருக்குது. இதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஜேகே அப்போ தான் உள்ளேருந்து படிச்சுட்ருப்பான். ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியில் விண்டோவை எட்டி எட்டி பார்த்துட்ருப்பான். அதான் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, ஜேஹோப் இன்னைக்கு தான் யூனிவர்சிட்டிலாம் முடிஞ்சு வரான் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அவ்வளோ வேகமாக பார்த்துட்ருப்பான். கரெக்டாக ஜேஹோப்புமே வரானா. வந்ததுமே இவங்களோட ரூமை தான் எட்டி பார்க்குறான். ஜேகே நமக்காக வெயிட் பண்ணுறான். நான் கரெக்டாக வெயிட் பண்ணுறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஜேஹோப் உள்ளே வந்துட்டு, அம்மா அப்பா ஜேகே உள்ளே தானே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்களா. ஆமாம் அப்படின்னு சொல்லவும், நான் ஜேகேவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு டோரை நாக் பண்ணுறான். ஒரு மாதிரி குஷியில், நான் ரொம்ப வருஷம் கழித்து ஜேகேவை பார்க்குறேன், எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஜேகே நான் அதை கண்டிப்பாக உன்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணிகிட்ருப்பானா. அப்போ தான் நம்ம ஜேகேவுமே எட்டி பார்த்துருப்பான். சந்தோஷப்பட்டிருப்பான் இல்லையா. ஸோ இப்போ அப்படியே ஜேஹோப்பும் உள்ளே வந்திருப்பான். வந்ததுமே அந்த பொம்மையை பார்த்துருப்பான். ஆக்சுவலி ஜேகே அதை தைச்சி வச்சுருப்பான் அழகா. அப்போது ஜேஹோப்போட மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம், நமக்காக அதை பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் அம்மாவும் சாப்பிட கூப்பிட்ருப்பாங்க. 2 பேரும் கீழே வந்திருப்பாங்களா. ஜேஹோப் இல்லை ஜேகேவை பார்த்துட்டே இருக்கான். 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கவும் அம்மா கிட்ட ஜேஹோப் சொல்கிறான், நானும் ஜேகேவும் வெளியே போயிட்டு வரட்டுமா கேட்குறான். இதில் என்ன இருக்குது, அவன் உன் பிரதரில், நீ கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ரெட்னஸோட சரி அப்படின்றானா. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சிரிப்பு வந்துடுது. ஜேகே இருக்க முன்னாடி இப்படி இல்லையே, என்ன ஒரு வேலை வருஷம் கழிச்சு பார்க்கவும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டானோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்களா. அதுக்கப்புறம் தான் இப்படியே 2 பேரும் நைட்டு தூங்கலான்னு போகிறாங்களா. அப்போது ஜேஹோப்பில் ஜேகேவை பார்க்குறான். ஜேகேக்கு ஆக்வர்டாக இருக்குது. அந்த சைடு திரும்பி படுத்துக்கிறானா. ஜேஹோப் கேட்குறான், அம்மா இவ்வளோ நாளாக நான் இல்லாமல் ஹாப்பியாக இருந்தியா அப்படின்னு கேட்குறானா. அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி படுத்துக்கிறான். ஜேகே சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்கிறானா. ஜேகே திரும்பிட்டே இருக்கான். இப்போ ஜேஹோப் பக்கத்தில் வந்து படுத்துட்ருக்கானா. ஜேகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்காங்க 2 பேரும்.
ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்குறானா, இல்லை நான் அன்றைக்கி உன்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன்ல, அதை பற்றி தான் சொல்ல வந்தேன் அப்படின்றான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரு மாதிரி ஷர்ட்டை பிடிச்சிட்ருக்கா டைட்டா. ஜேகே கண்ணை இறுக்கமாக மூடிட்டு, சரி ஜேஹோப் சொல்லு அப்படின்றான். அப்போது ஜேஹோப்பில் லைட்டாக மூக்கில் டச் பண்ணிட்டு, இப்போ இல்லை நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ தூங்கு அப்படின்னு சொல்கிறானா. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. 2 பேரும் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அந்த இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகேக்கு ஒரு ஆர்வம், ஜேஹோப் என்ன தான் சொல்ல போகிறான், ஒரு வேளை நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறானோ அப்படின்ட்டு. சொல்லிட்டா நான் என்ன ரியாக்ட் பண்ணுறது, இல்லை கோவப்படணுமா, இல்லை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்குள்ளேயே பேசி திட்டிகிட்டு இருக்கான். ஜேஹோப்பில் வேகமாக ஓடி வந்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் கை போட்டுறானா. ஜேகேக்கு தான் நர்வஸாக இருக்குது. சரி அவுட்டிங் கிளம்பிட்டியா, போகலாமா அப்படின்னு கேட்குறானா. ஜேகே பார்த்துட்ருக்கானா. 2 பேரும் அப்போ தான் அம்மா கூப்பிட்றாங்க. சரி கிளம்புங்க, சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்களா. ஜேகே தான் ஷர்ட்டை பிடிச்சிட்டே இருக்கான். என்ன ஆச்சு, இன்னைக்கு ரொம்ப நர்வஸாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு அம்மா கேட்குறாங்களா. அம்மா ஒன்றும் இல்லைம்மா. ஜேஹோப் தான் சொல்கிறான். இல்லைம்மா அவன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியே போகிறான்ல, இந்த மாதிரி போனதில்லைல்ல, அதனால தான் நர்வஸ் ஆகியிருப்பான் போலம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது என்னமோ உண்மைதான். என்னோட ஒரு பையன் பாரு வீட்டுக்குள்ளேயே இருக்கான், இன்னொரு பையன் வெளியே ஜாலியாக சுற்றணும். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜேகே இருக்கான் இல்லையா, கார்கிட்ட நிற்கிறான். ஜேஹோப் திரும்பி நம்ம காரில் போகிறது கிடையாது, பைக்கில் போகிறோம் அப்படின்றானா. பைக்லையா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் பைக்கில் தான். சரி வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் தான் உட்கார சொல்கிறான். நானா அப்படின்றான். நீ தான் எனக்கு முன்னாடி பைக்கில் போனதில்லன்னு எனக்கு தெரியும், வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றானா. பெரும் அப்படியே உட்காடுறாங்க. ஜேகே இல்லையா இப்படி டச் பண்ணுறான். ஜேஹோப்பில் நல்லா பிடிச்சிக்கோ, நான் வேகமாக போவேன், அப்புறம் விழுந்துட்டேன்னா எனக்கு தெரியாது அப்படின்றானா. சரின்னு சொல்லிட்டு இப்படி பிடிக்கிறான் லைட்டாக தான். பிரேக் போடுறான், டைட்டாக ஹக் பண்ணிக்கிறானா. இதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. ஜேஹோப்கிட்ட கேட்குறான். ஆமாம் நீ அங்கே யூனிவர்சிட்டிலாம் போனல்ல, உனக்கு அங்கே லவ் எதுவும் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறானா. எனக்கா, ஆமாம் இருக்குது, ஆனால் அது ஒன் சைடில், நான் ஒன்றும் சொல்லக்கூட இல்லை அவங்கக்கிட்ட அப்படின்றானா. ஜேகே மூஞ்சி ஒரு மாதிரி சேட் ஆகிடுது. இதை நம்ம ஜேஹோப்பு கண்ணாடியில் நோட் பண்ணுறான். ஆமாம் நீ என்ன நினைக்கிற என் லவ்வை பற்றி அப்படின்றானா. ஒன்றும் இல்லையே, நான் நினைக்க என்ன இருக்குது, நீ சொன்னால் அவங்களுக்கு ஓகேனா ஓகே தான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறானா. சரி நான் சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். சரி நீ நேராக பார்த்துக்க, வண்டியை ஓட்டு, நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்புறம் பேசுவோம் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பும் போகிறான். இப்போ அப்படியே செரி பிளாசம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வராங்க 2 பேரும். பைக்கை ஓரமாக நிப்பாட்டிட்டு 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் நம்ம ஜேஹோப் இருக்கா இல்லையா, ஜேகே கையை அழகாக பிடிச்சிக்கிறான். சரி இப்போ சொல்லு ஜேகே அப்படின்றான். என்ன, இல்லை நான் லவ் சொன்னால் அந்த பர்சன் ஒத்துப்பாங்களா அப்படின்னு கேட்குறானா. எனக்கு எப்படி தெரியும், அது அந்த பர்சனோட மைண்டை பொறுத்து. நானாக இருந்தா அப்படின்றான். நீங்கள் இருந்தா என்ன என்ன அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லையே அப்படின்றான். சரி நான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன் அப்படிங்கும்போது நிறைய க்ரௌட் ஆகிருது. 2 பேர்த்தையும் பிரிக்கிற மாதிரி போதா. ஜேஹோப்பில் விடவே இல்லை, டைட்டாக பிடிச்சி இப்படி இழுக்கிறான். அப்படியே மேலே வந்து இப்படி மோதுறானா ஜேகே. 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது அந்த இடத்துல. பிரியலை நான் தான் இருக்கோம் அப்படின்னு. அப்போ நம்ம ஜேஹோப் இருக்கான் இல்லையா, சரி நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன், நான் சொன்னேன்ல உன் சைடை லவ் பண்ணுறேன்னு, அது வேற யாரும் இல்லை நீ தான் அப்படின்றானா. ஜேகே பார்க்குறான். நீ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்கும். நான் ஒரு டைம் உன்னோட கிளாஸ்க்கு வந்து டைரி மில்க்லாம் வச்சேன் தெரியுமா, அது வேறு எதுக்காகவும் இல்லை, ஒன்று எனக்கு அப்போவே பிடிச்சிருச்சு. இது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும், அதனால தான் நீங்கள் எப்போ பாரு என்னை டீச் பண்ணிட்டே இருப்பானுங்க. நான் உன் கிளாஸ்க்கு வரேன், ஏன் வரேன்னு கூட கேட்டல, அதுவுமே உன்னை பார்க்கறதுக்கு தான். ஆனால் எனக்கு அப்போ சொல்ல தைரியம் இல்லை. தைரியம் இருந்தாலும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சா, அதான் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் இதுதான். வேணும்னே தெரியாத மாதிரி என்ன அப்படின்னு கேட்குறானா. அதில் வந்து ஐ லவ் யூ அப்படின்றானா. ஜேகே பார்க்குறான், என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரில, அப்படியே நின்றுட்டே இருக்கானா. மறுபடியும் க்ரௌட்லாம் வரும் இல்லையா, அப்போ நம்ம ஜேகப் டக்குன்னு ஜேகேவை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பாரு இப்போ இருக்க மாதிரியே நான் உனக்கு எப்பொழுதும் விட மாட்டேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜேகே எதுவுமே சொல்லாமல் இருக்கானா, ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கான். ஜேகோப்புக்கு புரியுது. சரி வா போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சிட்ருக்கான்.
அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பட் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். ஹோப்புக்குமே ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆகிடுது. இதை ஜேகேவுமே நோட் பண்ணுறானா. வீட்டுக்குமே போகிறாங்க. போனதுக்கப்புறம் நம்ம ஹோப் இருக்கான் இல்லையா, ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கான் அந்த டைமில். சரி நான் மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஜேகேல வேகமாக ஓடி வந்து ஹோப்பை ஹக் பண்ணிட்டு காதில் எனக்குமே ஒன்று பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறானா. ஹோப்புக்கு சந்தோஷமாகிடுது. ஜேகே என்ன சொன்ன சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு துரத்துறாங்களா 2 பேரும். அம்மாவுக்கு நடுவில் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு. சொன்னேன்னு சொல்லேன்றாங்களா. இங்கேயே சொல்லிட்டா அம்மா நான் ஹோப்பை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அம்மா வந்து வேற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஹோப்புக்கு அவ்வளோ சந்தோஷம். இதுக்காக 2 பேரும் ரூம்குள்ளே போகிறாங்களா. டக்குன்னு நம்ம ஹோப் ஒரு மாதிரி சந்தோஷத்தில் பெட்டில் விழுறான். ஜேகேவும் பக்கத்தில் தான் விழுந்திருக்கான். 2 பேரும் அவ்வளோ ஹாப்பினஸோட ஒருத்தர் ஃபேஸ் பார்த்துட்ருக்காங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட நம்ம ஹோப் குக் பி ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.